அது எப்படி உருவானது? கடற்கரைக்கு நாங்கள் எல்லாம் குமரி முனைக்கு கூட்டத்திற்கு செல்கிற போதெல்லாம் இரவு நேரத்தில் கூட்டத்தை முடித்துவிட்டு தம்பி மாசு போல நிர்வாகிகளை அழைத்து கொண்டு கூட்டத்திற்கு பின்னால் அந்த கடற்கரையில் போய் நீண்ட நேரம் உட்கார்ந்து பேசி கொண்டிருப்போம். பாட்டு பாடுவோம், இலக்கியம் பேசுவோம், வரலாறு பேசுவோம். இதெல்லாம் கலைஞரிடமிருந்து வந்த குணங்கள் தான். இன்றைய கழகத்தின் தலைவர் கூட ஒரு காலகட்டத்தில் எல்லோரையும் அழைத்து கொண்டு கடற்கரைக்கு செல்வார். அப்படி செல்லுகிற போது ஒரு நாள் கலைஞர் கடலையே வெறித்து பார்த்து கொண்டிருக்கிறார். உடனிருந்தவர்கள் ஏதோ யோசனையில் இருக்கிறார் என்று நினைக்கிற போது ஒன்றும் பேசாமல் கிளம்பி வருகிறார். வருகிற போது அவர் மனதிலே உருவானது. அவர் சொல்கிறார், உடன் வந்த ஒருவரிடம் மட்டும், இந்த குமரி முனை என்பது இந்தியாவின் எல்லை என்பதை விட தமிழ்நாட்டின் தொடக்கமாக கருதலாம். ஆதி காலத்திலே லெமூரியா கண்டம் என்று சொல்லப்பட்ட தமிழ்நாடு வாழ்ந்த பகுதி முதல் சங்க காலத்தில் இருந்தது. அதற்கு அந்த பக்கத்தில் தான் அதை கடல் கொண்டு போனது. ஆக குமரி என்பது நம்முடைய எல்லை, நம்முடைய தொடக்கம். நீங்கள் இந்தியாவினுடைய வரைபடத்தை பாருங்கள். மேலே இருந்து வந்து கடைசியாக இப்படி இருக்கும். அதை சில பேர் தெற்கு பகுதி குறுகி இருக்கிறது என்பார்கள். இல்லை, கூர்மையாக இருக்கிறது என்பதுதான் பொருள். கலைஞர் என்ன செய்கிறார்? பார்க்கிறார், ஒரு பக்கத்திலே ஒரு பாறையில் விவேகானந்தருடைய நினைவு மண்டபம் இருக்கிறது. விவேகானந்தரை குறைத்து மதிப்பிடவில்லை. வங்கத்திலே பிறந்த விவேகானந்தருக்கு தமிழ்நாட்டிலே ஒரு நினைவு மண்டபம் ஒரு அடையாள சின்னமாக வருகிறவர்கள் போகிறவர்கள் இடமாக இருக்கிறது. அதை போல நாம் போற்ற வேண்டிய திருவள்ளுவருக்கு இதே போல ஒரு நினைவு ஒன்று உருவாக்க வேண்டும் என்று பார்க்கிற போது அதற்கு ஏற்ற இடம் இருக்கிறதா என்று பார்க்கிறார். ஒரு அணைக்கட்டு கட்டுகிற போது அதற்கு தேவையான கட்டமைப்பு வேண்டும். 2 மலைகளுக்கு இடையில் தான் கட்ட வேண்டும். அந்த மலைகளுக்கு பின்னால் ஒரு பெரிய பரந்த வெளி இருக்க வேண்டும். அதிலே நீரை தேக்க வேண்டும். அதிலிருந்து வெளியேறுகிற பகுதி குறுகி பின்னர் விரிந்து செல்ல வேண்டும். இது பூகோள ரீதியாக அமைய வேண்டிய அமைப்பு. அதை போல அவர் திருவள்ளுவருக்கு எங்கோ ஒரு சிலை என்று வைக்கவில்லை. அதே போல இன்னொரு பாறையை கண்டெடுத்து உருவாக்கி வைத்தார். சுனாமி வந்து சுழற்றி அடித்த போது கூட கடைசியாக காலை தொட்டு விட்டு போன ஒரே இடம் வள்ளுவருடைய சிலை தான். கவிஞர் வாலி அவர்கள் அந்த சிலையை பற்றி எழுதுகிற போது சொன்னார், எல்லா இடங்களிலும் காகம் உட்கார சிலை இருக்கும், கலைஞர் மட்டும்தான் மேகம் உட்கார சிலை அமைத்தார். அவ்வளவு உயரமான சிலை. ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்தவர் திருவள்ளுவர். அவருக்கு 500 ஆண்டுகள். தம்பி சொன்னார் அல்லவா, மரத்தான் ஏத்தன்ஸ் நகரத்தின் மாநாட்டினுடைய போர், அது நடந்த காலம் கிமு 490. இன்றைக்கு 2026 என்று சொல்கிறோமே, அதிலிருந்து ஒரு 500 ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் சொன்ன மரத்தான் என்ற நிகழ்வு நடைபெற்றது. அந்த 500 ஆண்டுகளுக்கு முன்னால், கிமு 500 ஆண்டுகளுக்கு முன்னால் கிரேக்க நாட்டில் சாக்ரட்டிஸ் வாழ்ந்தார், அந்த ஏத்தன்ஸ் நகரத்தில், தத்துவ அறிஞர். சீன நாட்டிலே கன்ஃபூசியஸ் வாழ்ந்தார், அவரும் வாழ்க்கையின் நெறிமுறைகளை சொல்லக்கூடியவர். நம்முடைய நாட்டின் ஒரு பகுதியில் புத்தர் பிறந்தார். முதலாக சாதி இல்லை, மதம் இல்லை, கடவுளின் பெயரால் மூட நம்பிக்கைகளில் என்று சொன்ன புத்தர் தமிழ்நாட்டில் தொல்காப்பியர் பிறந்து மொழிக்கு இலக்கணம் எழுதி கொண்டிருந்தார். கொஞ்சம் யோசியுங்கள். ஒரு புறம் தத்துவம், இன்னொரு புறம் வாழ்க்கை நெறிமுறை, இன்னொரு பக்கம் சமுதாய சீர்திருத்த கருத்துக்கள். ஆனால் மொழிக்கு இலக்கணம் எழுதுகிற அளவிற்கு 2500 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே தமிழ் பழமையான மொழியாக இருந்திருக்கிறது. உலகில் உள்ள மொழிகளுக்கெல்லாம் மூத்த தாய்மொழி. அதைத்தான் சிதையா உன் சீரிழமை என்று மனோன்மணியம் சுந்தரனார் எழுதினார். இத்தனை ஆண்டுகளில் சிதைந்து போயிருக்க வேண்டுமே, அழிந்து போயிருக்க வேண்டுமே. பைபிள் முதலாக எழுதப்பட்ட ஹீப்ரு மொழி இப்போது இல்லை. ஜூலியஸ் சீசரும் அகஸ்டஸ் சீசரும் கிளியோபாட்ராவும் பேசிய லத்தீன் மொழி இல்லை. சாக்ரட்டிஸும் அலெக்சாண்டரும் பிளாட்டோவும் பேசிய கிரேக்க மொழி இல்லை. ஆனால் தமிழ் மொழி அன்றிருந்ததை விட இன்றைக்கும் பொலிவு பெற்றிருக்கிறது. அதுதான் சிறப்பு. அந்த தமிழ் தாய்க்கு வாழ்த்த அதை பாடக்கூடாது என்று சொன்ன வடக்கே ஒரு கூட்டம் என்றால், இங்கே இருந்து பேசுவதை விட அவர்களுக்கு நேருக்கு நேராக நின்று பேசுகிறவர்கள் இங்கே வந்து இன்றைக்கு நான் பேசுகிறேன். நேருக்கு நேராக நின்று பேசுவோம், முச்சந்தியிலே அல்ல. இந்தி தான் இந்த நாட்டின் மொழி என்று சொல்லக்கூடியவர்களிடம் இல்லை. அதை விட மூத்த மொழி, எல்லாவற்றிலும் முதிர்ந்த மொழி, தகுதி உள்ள மொழி என் தாய்மொழி என்று நரேந்திர மோடியாக இருந்தாலும் அமித்ஷாக இருந்தாலும் சொல்லுகிற துணிச்சல் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உண்டு. இப்போது நான் சொல்ல வருவது,
அந்த பாடலை கலைஞர் தேர்ந்தெடுக்கிறார். அதைத்தான் சொன்னேன், பலர் அதை தெரிந்து கொள்ளவில்லை, சில பேர் அதை பெரிதாக சொல்வது இல்லை. அந்த பாடலை தேர்ந்தெடுக்கிற போது சிதையா உன் சீரிழமை திறன் வியந்து என்பதற்கு முன்னால் ஒரு வரி வரும். ஆரியம்போல் உலக வழக்கு அழிந்து ஒழிந்து போகா சிதையா உன் சீரிழமை திறன் வியந்து. அந்த பாடலில் இருந்து அந்த ஒரு வரியை மட்டும் கலைஞர் நீக்குகிறார். அந்த பாடலில் இருந்து நீக்குகிறார் என்றால் பாடல் என்று முழுமையாக அல்ல, அரசாங்கம் ஏற்றுக்கொண்ட அந்த தமிழ்தாய் வாழ்த்து பாடலில் மட்டும் அந்த ஒரு வரி இருக்காது, மற்ற இடங்களில் இருக்கும். ஏன் அதை நீக்கினார் என்றால், பெருமை அடையுங்கள் எப்படிப்பட்ட தலைவன் கலைஞர் என்பதற்காக. ஒன்று, ஒரு நல்ல விழாவின் போது தொடக்கத்திலேயே அழிந்து ஒளிந்து என்ற சொல் ஒலிக்க தேவையில்லை. இரண்டாவது, அது ஒரு இனத்தினுடைய மனதை புண்படுத்தும் என்ற காரணத்தால் அதை அகற்றலாம். நாங்கள் கொள்கை அடிப்படையில், இனத்தின் அடிப்படையில் ஆரியத்தை எதிர்த்தவர்கள் தான். ஆனால் அவர்களை இழிவாக பேசுகின்ற ஒன்றை அரசினுடைய கருத்தாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்கிற போது, நாங்கள் ஆட்சி பொறுப்புக்கு செல்கிற போது எங்கள் அடையாளம், எங்கள் தன்மைகள் மாறி நாட்டுக்கும் எல்லோருக்கும் பொதுவானது என்ற நிலைக்கு மாறுகிறோம். அதனால்தான் இந்த கட்சிக்கு பெயர் திராவிட முன்னேற்ற கழகம். திராவிடர் கழகம் என்ற சமுதாய சீர்திருத்த இயக்கத்திலிருந்து உருவாகிய அரசியல் அமைப்பு. இன்றைக்கு RSS என்ற அமைப்பினுடைய அரசியல் கரம் பாரதிய ஜனதா கட்சி. அதுபோல திராவிடர் கழகம் என்ற சமுதாய சீர்திருத்த அமைப்பினுடைய அரசியல் அமைப்பாக திராவிட முன்னேற்ற கழகம். அதை அண்ணா உருவாக்குவதற்கு நிர்பந்தங்கள் இருந்தன, கட்டாயம் இருந்தது. ஏன்? அந்த கொள்கைகள் நடைமுறைக்கு வர வேண்டும் என்றால் அதிகாரம் கைக்கு வர வேண்டும். ஆட்சி இருந்தால்தான் சாதனைகள் செய்ய முடியும், சட்டங்களின் மூலமாகத்தான் எல்லாவற்றையும் செய்ய முடியும். தம்பி ராஜா அடிக்கடி ஒன்று சொல்வார். நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர், துணை பொதுச்செயலாளராக இருக்க என் தம்பி ராசா, திராவிடர் கழகத்தில் இருந்த அவரை நான் தான் கொண்டு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்து மாணவர் அணியில் முதலாக சேர்த்தேன். அதை அவரே பல இடங்களில் சொல்வார். சொல்கிற போது என்ன சொல்வார் என்றால், என்னுடைய மூளையை சலவை செய்தார் என்று சொல்வார், பிரெயின் வாஷ் செய்தார் என்று சொல்வார். நான் முசிறியிலே கூட்டம் பேசிவிட்டு மறுநாள் மாணவர்கள் கூட்டத்தில் பேசுகிற போது அங்கே கல்லூரி மாணவனாக வந்து உட்காருகிற அவரிடம், நீ திமுகவுக்கு வர வேண்டும் என்று அழைக்கிறேன், உங்களை போன்றோர் இங்கே வந்து இந்த இயக்கத்திற்கு வலிமை சேர்க்க வேண்டும் என்ற போது அவர் திராவிடர் கழகத்தை விட இது எப்படி சிறந்தது என்றார். நான் சொன்னேன், சிறந்தது அல்ல, அதனுடைய பிரதி இது, கொள்கைகளை நடைமுறைப்படுத்த. ஆனால் ஒன்று தெரிந்து கொள், சாலையிலே போகிற வாகனங்களை இந்த கூட்டத்தில் இருக்கிற அத்தனை பேரும் சேர்ந்து நின்று மறித்தால் நிறுத்த முடியாது. வருகிறவர் ஒரு இளைஞனாக இருந்தால், இந்த ஜென்சி இளைஞர்களை போன்ற ஒருவராக இருந்தால், துணிச்சல் மிக்க இங்கே இருக்கிற பெண்களைப் போல யாராவது ஒருவராக இருந்தால், நீ யாரையா என்னை மறிப்பதற்கு என்று மீறி செல்வார்கள். ஆனால் ஒரு போலீஸ்காரர் நின்று கையசைத்தால் 100 வாகனங்கள் திரும்பி செல்லும். அதற்கு காரணம் அணிந்திருக்கிற உடையும் அது தருகிற அதிகாரமும். 1000 பேர் சேர்ந்து தடுத்து நிறுத்த முடியாத ஒற்றை மனிதன், ஆனால் ஒற்றை மனிதன் என்று 1000 பேரை நிறுத்துவார் என்றால் அந்த அதிகாரம் வேண்டும் என்றால் அதுதான் மூலமாகத்தான் சாதிக்க முடியும் தம்பி என்று சேர்த்தேன். அதை அவரே இன்றும் பல இடங்களில் சொல்வார். அந்த இயக்கத்தை அண்ணா உருவாக்கிய போது சிலர் கேட்டார்கள், திராவிடர் கழகத்திலிருந்து பிரிகிற அமைப்பிற்கு திராவிடர் முன்னேற்ற கழகம் என்று தானே வைக்க வேண்டும். பேராசிரியரை போல சில சொற்களுக்கு, சில ஐயங்களுக்கு விளக்கம் சொல்லக்கூடியவர்கள் யாருமே இல்லை. எல்லாவற்றிற்கும் விளக்கம் தருவார். அவர்தான் சொல்வார், இந்த திராவிடம் என்ற இனத்திற்கோ அல்லது இந்த சொல்லுக்கோ உள்ள தனித்தன்மை என்னவென்றால் ஆரியம் தவிர்த்த ஒரே சொல் திராவிடம் தான் என்று சொல்வார். அண்ணா வந்து திராவிடர் கழகத்திலிருந்து திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்குகிற போது நீங்கள் ஏன் திராவிடர் முன்னேற்ற கழகம் என்று வைக்கவில்லை என்ற போது அண்ணா விளக்கம் சொன்னார், இந்த உலகத்தின் எல்லா பகுதிகளிலும் வாழக்கூடிய திராவிடர்களின் தன்னுரிமைக்காக, அவர்களுடைய எழுச்சிக்காக பாடுபடுகின்ற அமைப்பு திராவிடர் கழகம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் என்பது திராவிடம் என்ற இந்த பூகோள பகுதிக்குள் வாழ்கின்ற எல்லா தரப்பு மக்களுக்குமான ஒரு பொதுவான அமைப்பாக இருக்கும் என்று சொன்னார். இப்போது புரிகிறதா? கொள்கை அளவிலே ஒரு இனத்தின் தன்மைகளை, அவர்களுடைய அடிப்படை கோட்பாடுகளை எதிர்த்த நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் அவர்கள் மனம் புண்படுகின்ற ஒரு வரியை எடுத்தார் அல்லவா, அங்குதான் கலைஞர் உயர்ந்தவராக நிற்கிறார். அதே போல அண்ணா சட்டமன்றத்திற்குள் நுழைந்த போது ஒன்றை செய்தார்.
ஒரு உத்தரவு பிறப்பித்தார். அரசு செயலகத்தில், தலைமைச் செயலகத்தில் எந்த இடத்திலும் எந்த மத சின்னங்களும் இருக்கக்கூடாது, எந்த கடவுள் படங்களும் இருக்கக்கூடாது, வருகிறவர்களுக்கு பொதுவானவர்களாக இங்கு இருக்கவர்கள் காட்சி தர வேண்டும் என்றார். மதசார்பற்ற என்பதற்கு இலக்கணமாக திமுக ஆட்சி திகழ்ந்தது. ஆக ஒரு தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு ஒரு பாடலை தேர்ந்தெடுக்கிற போது கூட கலைஞருடைய அந்த நுட்பம், காலப்பேழையும் கவிதை சாவியும் என்று அவர் ஒன்று எழுதினார், ஒரு தொடர் எழுதினார். படித்தவர்கள், படிக்கிற ஆர்வம் உள்ளவர்களுக்கு தெரியும். நான் தம்பி காமராஜை இந்த கூட்டத்தில் பேச வைக்க வேண்டும் என்று அவர் கேட்டபோது சொன்னதற்கு காரணம், அந்த தம்பி பேச்சாளர்களிலேயே நன்றாக படிக்கக்கூடிய ஒருவர், நிறைய படிக்கக்கூடிய ஆர்வம் படைத்தவர். இளையகோபால் ஒரு கவிஞர், இப்போது கூட அவர் ஒரு விருது பெற்றிருக்கிறார். ஏகாம்பரம் நடைமுறைக்கு ஏற்ப பேசக்கூடியவர். அப்படி படிக்கக்கூடியவர் என்று நான் சொல்வதற்கு காரணம், நிறைய படிக்கிற போதுதான் நமக்கு பல செய்திகள் தெரிய வரும். அந்த பழக்கமே இன்றைக்கு இல்லாமல் போய்விட்டது. அந்த வகையிலே பார்த்தால் காலப்பேழையும் கவிதை சாவியும் என்பதற்கு ஒரு முன்னோடி இருக்கின்றது. என்ன முன்னோட்டம்? ராகுல் சாகித்யாயன் எழுதிய வால்கா முதல் கங்கை வரை கேள்விப்பட்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். இல்லாவிட்டால் கூகுளிலே போய் பாருங்கள். இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லோரும் கொஞ்சம் அறிவு தெரிவு உள்ளவர்கள், ஆர்வம் உள்ளவர்கள், மனிதகுல தொடக்கத்திலிருந்து இருக்கின்ற வளர்ச்சி, எவல்யூஷன் தியரி, இதை தெரிந்து கொள்ள விரும்புகிறவர்கள் படிக்கிற நூல் வால்கா முதல் கங்கை வரை. பெரும்பாலும் கம்யூனிஸ்ட் தோழர்கள் அதை விரும்பி படிப்பார்கள், எல்லோருடைய வில்லங்களிலும் இருக்கும். அதற்கு பின்னால் தமிழில் மனிதகுல வரலாற்றை எழுதியது கலைஞர் தான், காலப்பேழையும் கவிதை சாவியும். இதில் என்ன சிறப்பு தெரியுமா? அந்த நூலினை பற்றி பாராட்டி பேசுவதற்கு அவருக்கு முன்னால் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்த போது நான் சொன்னேன், கலைஞர் பெயர் வைக்கிற போது கூட சொற்சிலம்பாடி இருக்கிறார். காலப்பேழை, பேழை என்றால் பெட்டி. காலம் என்பது அரூபம், அப்ஸ்ட்ராக்ட். பேழை என்பது மெட்டீரியல், அது நிதர்சனம். காலம் பேழை. கவிதை என்பது அரூபம், சாவி என்பது நிதர்சனம். ரியலி nobody can be compared with கலைஞர். அப்ஸ்ட்ராக்ட் அண்ட் மெட்டீரியல் என்று ஆங்கிலத்தில் சொல்லலாம். காலமும் பேழையும் கவிதையும் சாவியும் என்று எழுதிய அந்த தலைவனை நாங்கள் ஒவ்வொரு முறையும் பார்க்கிற போது பிரமித்து போய் தான் திரும்பியிருக்கிறோம். ஒரு முறை கூட சலித்ததே இல்லை. அந்த பிரமிப்பு, அவர் மீது கொண்ட அந்த அன்பு, ஆசை, அவரிடமிருந்து தெரிந்து கொள்ள இன்னும் கொட்டி கிடக்கிறது என்கிற அளவிற்கு எங்களை அவர் வசீகரித்து வைத்திருந்தது. இதெல்லாம் இந்த நான் நூலை பற்றி சொல்கிற போது அதில் சில நேரங்களில் சில நம்ப முடியாதவை வந்தது. அவரிடம் கேட்டேன், அண்ணா இதெல்லாம் அந்த காலத்தில் இருந்ததா, நடந்ததா? நீங்கள் எழுதிய காரணத்தால் நம்புகிறோம் என்ற போது அவர் சொன்னார், இலக்கியம் எழுதுகிற போது கொஞ்சம் கற்பனையும் வேண்டும் ஐயா, இல்லாவிட்டால் அது சுவையாக இருக்காது, அது வெறும் வரலாறாக மாறிடும் என்று சொன்னார்.